ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ஒரு சால்னா ரெசிபி தான் பண்ண போகிறோம். என்னென்னா சிக்கனில் சால்னா பண்ண போகிறோம். பரோட்டா, சப்பாத்தி, பூரி, பிரியாணி இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி, தோசை இதுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான். அருமையாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்கள் எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு அருமையான சால்னா வாங்க பார்க்கலாம். சால்னா தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெயோ இல்லை கடலெண்ணெய் ரெண்டில் ஏதோ ஒரு எண்ணெய் போட்டு நீங்கள் சால்னா தாளிச்சிங்கன்னா சூப்பராக நல்லா கமகமன்னு மணக்கும். அதனால் இந்த 2ல் எந்த எண்ணெய் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து எண்ணெய் காஞ்சதுமே பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம். தாளிப்புக்கு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எதுவும் சேர்க்க வேணாம். அப்படியே வெறும் வெங்காயம் மட்டும் போட்டுக்கிட்டால் போதும். ஏன்னா நம்ம அரைக்கிறதுக்காக எல்லாமே எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் தாளிக்க அதெல்லாம் தேவையில்லை. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். பச்சை வாடை போகிற மாதிரி வதக்கிக்கிட்டால் போதும். இந்த டைமில் நம்ம 3/4 கிலோ சிக்கனை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். கூடவே கொஞ்சம் உப்பு, அடுத்து மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரம் எந்த அளவுக்கு வேணும்னு நீங்கள் அதிகம் கம்மி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ கலந்துடலாம். கலந்து விட்டு இது வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்துடலாமா. 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் முந்திரி பருப்பு, இந்த மாதிரி உடைச்ச முந்திரி பருப்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறமா மல்லி 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு 5 போல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இஞ்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். பூண்டு பல் பார்த்திங்கன்னா ஒரு 10 போல் பூண்டு, 1 தக்காளி மீடியம் சைஸில் 1 தக்காளி, அப்புறம் 2 துண்டு தேங்காய். நீங்கள் துருவி எடுத்திங்கன்னா 1/4 மூடி தேங்காய் துருவி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வறுக்கவே தேவையில்லை, அப்படியே அரைச்சி பச்சையாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் இப்போ அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். தண்ணியும் சேர்த்துணும். இதை வதக்கிலாம் விட வேணாம், அப்படியே பச்சையாக போட்டு தண்ணி எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சரி பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டு குழம்பு பக்குவம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பக்குவத்தில் இருக்கணும். நம்ம கரெக்டாக குக்கரில் வேக வச்சு இறக்கி வரப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும் பக்குவம். அதனால் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சால்னா ரெடி. கடைசியாக மல்லித்தலையை தூவி பரோட்டா, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் ஊற்றி சாப்பிட சூப்பராக இருக்கும். ஏன் பிரியாணிக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு குழம்பு சால்னா செஞ்சு நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும்.